பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்கிற அந்த வசனத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனித்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எரேமியா 33:14 வசனத்தில் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாட்களிலே பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த வசனத்தின் வாசியை கேட்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம். தொடர் செய்தியாக நாங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து கிருபையும் இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவனுடைய உள்ளத்திலே பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா. அசதி சோர்வுகள் வரக்கூடாது. அது மாத்திரமல்ல கர்த்தா, இந்த தொலைக்காட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு கரண்ட் கட் ஆகிறதோ மற்றபடி எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் தடையில்லாமல் பார்க்க உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபைச்சி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் இந்த தொலைக்காட்சியை பார்க்குறீங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்றீங்க. இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்காளர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு அதிகமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறபடினாலே கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறீர்கள். அந்த ஊழியத்திற்காக உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகிய கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதி கொடுக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடிய வந்திருக்கிறோம். வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும். யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொல்றாரு. யூதாவின் குடும்பம், இந்த ரெண்டு குடும்பத்திற்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் யார் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல், முதலாவது இஸ்ரவேலுக்கு பெயர் வருவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் அல்ல, அவனுக்கு யாக்கோபு என்கிற ஒரு பெயர். யாக்கோபு, யாக்கோபு என்று சொன்னால் எத்தன். அந்த எத்தன் ஏமாற்றுகிறவன். அந்த ஏமாற்றுகிறவன் என்கிற அந்த எத்தன் என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது தன்னுடைய சகோதரனை, கூட பிறந்த சகோதரனை ஏசாவை ஒரு பைற்றங்கூழ் கொடுத்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டார். அண்ணனை ஏமாற்றின ஒரு எத்தன் யாக்கோபு. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவங்க அப்பாவையும் ஏமாத்துறாரு. அவங்க அப்பாவை எப்படி ஏமாத்துறான்னு சொன்னா, அவங்க அப்பா சொல்றாங்க, பெரிய மகன் மேல பட்சமா இருந்ததுனால பெரிய மகன் மேல ஈசாக்குக்கு பட்சம், பாசம். அதனால அப்பா என்ன நினைக்கிறாரு? மகனை ஆசீர்வதிக்கணும், பெரிய மகனை. அம்மா என்ன நினைக்கிறாங்க? சின்ன மகனை ஆசீர்வதிக்கணும். போட்டி தொடங்கிச்சு பாருங்க. ஏற்கனவே அப்பா என்ன செய்யறாங்க? பெரிய மகனை நேசிக்கிறாங்க. அம்மா என்ன செய்யறாங்க? சின்ன மகனை நேசிக்கிறாங்க. இப்ப குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம். என்ன குழப்பம், பிரச்சனை?
எது செய்தாலும் எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு தான் செய்வாங்க, எது பண்ணாலும் எங்க அப்பா அண்ணனுக்கு தான் செய்வாங்க, எங்க அம்மா எது பண்ணாலும் எங்க தம்பிக்கு தான் செய்வாங்க. அண்ணன் போட்டி பொறாம குடும்பத்துக்குள்ள உருவாகுது. அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்க வேண்டும் தெரியுமா? ஆசீர்வாதமான குடும்பமா இருக்க வேண்டும். அவர் சொன்னார், யாக்கோவின் குடும்பத்திற்கும் உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இருக்க, ஆசீர்வாதமான குடும்பமா இருக்க வேண்டும். பாருங்க, இஸ்ரவேலின் குடும்பம் அது ஆசீர்வாதமான குடும்பம். யூதாவின் குடும்பம் ஒரு துதிக்கிற குடும்பம். இஸ்ரவேலின் குடும்பம் மீட்கப்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அதைதான் நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என் அண்ணன் தம்பி எப்ப பையங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை. காரணம் யாரு? சண்டை போடுறது காரணம் யாருன்னு சொன்னா பெற்றோர்களே. பெற்றோர்களே, இன்றைக்கு அந்த குடும்பத்தில் பிரச்சனை அதுதான். யாருடைய குடும்பத்தில்? ஈசாக்கு ரெபேக்காவுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை காரணம் என்ன? யாரு? பெற்றோர்கள். அம்மா இளையவனை நேசிக்கிறபடினால அப்பா சொல்றது அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா என்ன சொல்ல தெரியுமா? மூத்த மகனை கூப்பிட்டு, நீ எனக்கு காட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு மிருகம் அப்படின்னு சொன்னா அவருக்கு சொல்றாரு, பாருங்க, வேட்டையாடி கையில கிடைக்கிற உனக்கு கிடைக்கிற அந்த இதை நீ கொண்டு வா, நான் உனக்கு என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்பாவுக்கு என்னன்னா ஆசீர்வாதம் கொடுக்கணும். மகன் கொண்டு வருகிற சாப்பாடை சாப்பிட்டு அவனை மனதார ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு ஈசாக்கு. இதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? தன்னுடைய மகனை யாக்கோவை அங்க தகப்பன் இடத்துல அனுப்புறாரு ஆசீர்வாதத்திற்காக. அதுக்கு என்ன பண்றாங்க? இந்த அம்மா நல்ல சமைச்சு, ரெபேக்கா நல்ல ருசியான சமைச்சு கொண்டு போய் அப்பா முன்னால நிறுத்துறாங்க. நிறுத்துறதுக்கு முன்னால மகன் கேட்கிறான், யாரு? யாக்கோபு கேட்கிறான், அம்மா ஏசா அவருடைய உடம்பெல்லாம் முடியா இருக்குமே, கையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு உடனே அவனுடைய ட்ரெஸ்ஸையும் அந்த தோலையும் ஆட்டு தோலையும் போத்தி அவருக்கு என்னன்னா முடி இருக்கிற மாதிரி அனுப்புறான். ஏமாத்துறாங்க. எவ்வளவு காரியம் நடக்க பாருங்க. ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்றதுக்காக, யாரு? அப்பாவை ஏமாத்துறதுக்காக போடுற வேஷம் பாருங்க. வேஷம் போடுறது, அப்பாவை ஏமாத்துறதுக்கு போடுற வேஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேஷம் செல்லாது, மாய்மாலம் செல்லாது. ஈசாக்கு ஏமாந்துட்டாரு, ஆனா ஆண்டவர் ஏமாற மாட்டார். இப்ப இந்த யாக்கோபு அவங்க அப்பா முன்னால நிக்கிறார். அப்பா அப்படி சொன்ன உடனே, யாருப்பா நீ? நான் தான்பா ஏசா. போய் சொல்றாரு, நான் தான் ஏசா. நீ தான் ஏசா? இவ்வளவு சீக்கிரமா உனக்கு எப்படி இது கிடைச்சது? அப்போ ஆண்டவரை சொல்றார், நீங்க உங்க ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார். அதுக்கப்புறம் கிட்ட வர சொல்றாரு. சத்தத்தை பார்த்தா யாக்கோபு மாதிரி இருக்குது, கையை பார்த்தா ஏசா மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். ஏற்கனவே அவருக்கு சந்தேகம் வந்திருக்குது, ஆனாலும் கண்ணு தெரியல, என்ன பண்றது? கடைசியில அவனை முத்தம் கொடுக்க வச்சு அவனை அப்படியாவது உண்மையை பேசுவான, உண்மை பேசல. கடைசியில ஈசாக்கு ஏமாந்துட்டார். ஏமாந்து யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டார். பாருங்க, யாக்கோபை ஆசீர்வதித்ததுனால கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏசா வந்துட்டார். அவனும் நல்லா சமைச்சு கொண்டு வந்து ருசியா கொண்டு வரான். இப்ப அப்பா கிட்ட வந்த உடனே, அப்பா யாரு நீ? நான் தான்பா ஏசா. அப்ப இதுக்கு முன்னால வந்தது யாக்கோபு. அண்ணனை ஏமாத்தினான், ரெண்டாவது இப்போ அப்பாவே ஏமாத்திட்டான். இது காரணம் யாரு? காரணம் யாரு? இன்றைக்கு அவனுடைய தாயார், ஏமாற்றுகிறதற்கென்று கற்றுக் கொடுக்கிற தாயார் ரெபேக்காள். அது யார? அப்பாவை ஏமாத்துறதுக்கு. அப்பாவை அவர் அப்படித்தாங்க, அவர் ஒண்ணும் தெரியாதுங்க, அவர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அப்பாவை மட்டப்படுத்தி பிள்ளைகளை தூண்டி விடுகிற சிலர் இருக்கிறாங்க. நீ போ, நீ போய் கேளு, இல்லைன்னா அவனுக்கு தான் கொடுப்பாங்க.
இந்த மாதிரி சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்குது. அதனாலதான் இஸ்ரவேலின் குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலின் குடும்பம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலின் குடும்பம் இன்னைக்கு இஸ்ரவேல் குடும்பம் இன்னைக்கு பல பிரச்சனைக்குள்ள இருக்கிற காரணம் என்ன? இஸ்ரவேல் குடும்பம் பலவிதமான பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. கடைசியில இங்க யார் ஏமாந்தது? அப்பா ஏமாந்துட்டார். என்னதான் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அவருடைய மனம் எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா? நம்மையே ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வேதனை இருந்திருக்கும். இதை அறிந்த ஏசா இவன் எப்படியாவது ஏற்கனவே சிரேஷ்ட புத்திர மகத்தை ஏமாத்திட்டான், இரண்டாவது அப்பா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஏமாத்திட்டான், இவன் எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். இவன் அதற்கு பயந்து போய் என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போறான். மாமனார் வீட்டுக்கு போய் அங்கே ஆடுகளை மேய்க்கிறான். ஆடுகளை மேய்த்து அங்கே மாமனார் இவனை ஏமாத்துறாரு, இவன் மாமனார் ஏமாத்துறான். எதை விதைக்கிறீ அதை அறுப்ப, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. இவன் அப்பாவை ஏமாத்துறான், அங்க மாமனார் இவனை ஏமாத்துறாங்க, இவன் மாமனார் ஏமாத்துறான். சில குணங்கள் மாறணும், மாறினாதான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்படியே இருப்ப தேவனுடைய ஆசீர்வதிக்கிற எப்படி உங்களை ஆசீர்வதிப்பாரு? குணங்கள் மாறணும். யானுடைய பிள்ளைதான் உண்மை பேசணும். இப்ப மாமனார் வீட்டில் நிறைய சம்பாதிச்சிட்டான், பரவாயில்லைங்க, மாமா ஏமாத்திரம் நம்மளே ஏமாத்திரம், எப்படியோ ஒரு கூட்டம் சம்பாதிச்சிட்டோம். இப்போ நம்ம திரும்பி ஊருக்கு வரோம். இப்போ ஊருக்கு வரும்போது தான் திரும்பி வரான், அப்பாவுடைய வீட்டுக்கு வரும்போது தான் இப்போ ஒரு காரியத்தை கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான் அப்படின்னு சொன்னா, அந்த ஆதியாகமும் 33ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயானிடத்திலும் ராகேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரர் இடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து. பாருங்க இங்க என்ன நடக்கிறது. ஏசா எப்படி வர்றாரு? 400 பேரோடு என்னுடைய சகோதரனை அவ்வளவுதான் தீர்த்து கட்டுவேன். பகை எவ்வளவு வருஷம் வளர்ந்து பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இங்க பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கே அந்த பகை உருவானது எங்கே? குடும்பத்துல அப்பா அம்மா 2 பையன், அங்க உருவாகின அந்த பிரச்சனை இப்ப எங்க வரைக்கும் இருக்கு தெரியுமா? 20-21 வருஷமும் தாண்டிடுச்சு. ஆனாலும் பகை. இந்த பகைக்கு காரணம் என்ன? நம்ம நினைக்கிறோம், ஏன் நம்முடைய குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருது? ஏன் நம்ம பிள்ளைகள் அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க? அண்ணனுக்கு தம்பியை பார்த்தா பிடிக்கல, தம்பிக்கு அண்ணனை பார்த்தா பிடிக்கல. இப்ப கஷ்டப்படுறீங்களா? என் பெரிய மகளுக்கு சின்ன மகளை பார்த்தா பிடிக்கல, சின்ன மகளுக்கு பெரிய மகளை பார்த்தா பிடிக்கல. காரணம் என்ன? கொஞ்சம் முன்னேறிட்டான்னா உடனே இளைவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இளைவன் கொஞ்சம் முன்னேறிட்டான்னா மூத்தவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அண்ணன் நம்பி தானே, ஏன் இது பிடிக்கல? என்ன காரணம்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க, இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொல்லிய நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். நல்ல வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவேன் என்று இந்த நாட்களில் சொல்றாருன்னா நிச்சயமா நிறைவேற்றுவா. இப்பதான் யாக்கோபு என்ன பண்றாரு தெரியுமா? இவருக்கு செய்தி வருகிறது, நம்முடைய சகோதரன் 400 பேரோடு வருகிறார். எதற்காக? உமக்கு விரோதமாக எழும்பி வருகிறார். அப்ப அவ்வளவுதான், என் அண்ணன் என்னை தீர்த்து கட்டிடா, வேற வழி இல்லை. பகை கடைசியில் எங்க வந்து நிக்குது பாருங்க, எங்க வந்து நிக்குது. இப்பதான் யாக்கோபு என்ன பண்ணா தெரியுமா? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டான். மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு இப்ப இவன் ஆதியாகமம் 32:24 யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. பாருங்க, பொழுது விடிய வரைக்கும் போராடுறான். இப்போ அதுக்கு 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்களையும் சேர்ந்த ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். ஆற்றை கடக்க பண்ணினா எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். இஸ்ரவேல் என்று வர்றது காரணம் என்னங்கிறதா இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். சரியா? ஏன் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும் சொல்றாரு?
இஸ்ரவேல் குடும்பம் தானே, ஏன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். அவருங்க சொல்றாரு, அதனால நிறைவேற்றுவேங்கிறாரு. இப்போ அந்த நேரத்துல போராடுறான். யார்கிட்ட? எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டான். இப்போ பிந்தி தனித்திருக்கிறான். அருமையானவர்களே, பிந்தி தனித்திருக்கிறான், எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு வட்டு தனியா இருக்கிறான். எங்கன்னு சொன்னா ஆண்டவரோடு போராட ஆரம்பிக்கிறான். அதான் வழி. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஜெபம், ஜெபிக்க தொடங்கணும். ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. போராடி மனுஷங்கிட்ட போராடி ஜெயிக்க முடியாது. பிள்ளைகள்கிட்ட போராடி ஜெயிக்க முடியாது. கணவர்கிட்ட போராடி ஜெயிக்க முடியாது. மனைவிட்ட போராடி ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு இடம், தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு விஷயம், நீங்க யாரோடு போராடணும் தெரியுமா? தேவனோடு போராடணும். தேவனோடு போராடணும். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தலாம். எல்லாத்தையும் இக்கரை வச்சுட்டு ஜெபிக்க முடியாது. எல்லாம் கூட வச்சுட்டு ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னா எல்லாம் அக்கறைப்படுத்தலாம். அந்த பக்கம் என்ன பண்ணான்னு தெரியுமா? மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு எல்லாம் அக்கறைப்படுத்தினான். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய இதயத்திற்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு ஜெபம் செய்யுங்களேன், ஜெபம் கேட்கப்படாது. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தேவ சமூகத்துல மாத்திரம் நின்று நம்ம ஜெபிக்க வேண்டாம். ஜெபிக்க உட்கார்ந்தவனே, ஆண்டவரே என் மகன் இப்படி, ஆண்டவரே என் கணவர் இப்படி, ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி, ஆண்டவரே இது எல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு நீங்க மனசு வேதனை தாங்க முடியாம ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் எப்படி கேட்கப்படும்? எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் நம்ம நின்று ஜெபிக்க வேண்டாம். அப்படிதான் இங்க யாக்கோபு ஜெபம் பண்றாரு. அப்ப ஜெபம் பண்ணும்போது இங்க என்ன நடக்குன்னு சொன்னா 26ஆம் வசனம், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடியுதுப்பா, என்ன போக விடு. ஆனா இவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் போக விட. அவன் நேராய் போச்சு, பரவாயில்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஏன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டான். ஆனா இவனுக்குள்ள ஒரு பயம் என்ன தெரியுமா? என் சகோதரன் என்ன கொலை பண்ணிடுவான். என் சகோதரன் என்ன பண்ணுமானே தெரியல. ஏன் சகோதரன் பார்த்து அவ்வளவு பயம்? அண்ணன் தானே, உன் கூட பிறந்த அண்ணன் தானே. அண்ணன்னா, அன்னைக்கு நான் பண்ண தவறு, என்ன தவறு பண்ணீங்க? வருஷம் ஆகி போச்சுது, மறந்துடும் நினைக்கிறீங்களா? இல்ல, ஏதோ ஒரு காரியம் செய்த, அது நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பயம், இதயத்துல பயம். என்ன பயம்? தூங்க முடியல, படுத்தா தூக்கம் வரல, எப்ப பார்த்தாலும் அண்ணன் 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 அண்ணன். அண்ணனை ஏமாத்திட்டனே, அண்ணனை ஏமாத்திட்டனே. அருமையானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்கீங்க, இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை மாறல. அண்ணனை ஏமாத்திட்டேன். எப்போ? அண்ணனை எப்போ ஏமாத்துறேன்? கிட்ட 20-21 வருஷத்துக்கு முன்னால செய்தாங்க. அப்போ ஏமாத்துனேன், எங்க அப்பாவால ஏமாத்துனேன். இந்த மனசாட்சி வேதனைக்கு இப்ப எங்க போய் நிக்கிறது? எங்கேயும் போய் நிற்க முடியாது. தேவ சமூகத்துல மட்டும்தான் நிற்க முடியும். தேவ சமூகத்துல, தேவ சமூகத்துல. சில நினைப்பாங்க, அப்பெல்லாம் பண்ணிட்டேன், இப்பெல்லாம் யாரு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அப்போ அதே நினைச்சிட்டு இருப்பாங்களா? இல்ல, தேவ சமூகத்தினை மன்னிப்பு கேட்கும் வரைக்கும், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அந்த பகை வளர்ந்து கொண்டேதான் வரும். அதுல இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டாம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா ஆண்டவருக்கு என்று? இப்போ எங்க போறோம் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல போராடுறாரு. மனைவியை விட்டு இருக்கிறாரு, குடும்பம் எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு ஆண்டவருடைய போராடுற. ஆண்டவரே ஏசப்பா, நீ ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தாலே உண்மை போக விடு, நீ ஆசீர்வதித்தாலே உண்மை போக விடு, போக விட. போராடுற, போராடி 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 ஜெபிக்கிற. நீங்க போராடி ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடுதுப்பா, இதை போக விடு. காரணம் தெரியுமா? ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பித்து விட்டான். இந்த பிரச்சனை தீர வேண்டுமானால் வேற யாரிடத்துல போயும் பிரயோஜனம் அல்ல, ஆண்டவரிடத்துல நெருங்கினாதான். ஆண்டவரிடத்துல பிரச்சனை சொல்றாரு, உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன் பிரச்சனை என்னோட சமூகத்துல வச்சிரு.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்களுக்கு எது பாரமா இருக்குதோ, எந்த பிரச்சனை வெளியே வர முடியல நினைக்கிறீங்களோ, அந்த பிரச்சனையை ஏசப்பாட்ட சொல்லுங்க, கண்டிப்பா ஆண்டவரை விடுதலையாக்குவார். நம்புறீங்களா? இப்போ யாக்கோபு அதான் சொல்றார். ஒரு பக்கத்துல பயம், இன்னொரு பக்கத்துல செய்த பாவம். பயமும் பாவமும் அவனை என்ன செய்ய தெரியுமா? அக்கறைக்கு போக முடியாதபடிக்கு இக்கரையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, யாரோ ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவிதான், ஆண்டவரே எங்க அண்ணனை ஏமாத்துற தப்புதான், நான் என்னுடைய அப்பாவை ஏமாத்துற தப்புதான், நான் செய்த தவறு, அதான் இன்னைக்கு சாபமா வந்து நிக்கிறது, என்ன மன்னியும் கேட்கிறீங்களா? இப்போ யாக்கோபு அதான் கேட்கிறாரு, ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே உம்மை போக விட. சரி, அப்போ கேட்கிறாரு இப்போ ஆண்டவர், அப்போ உன் பேர் என்ன? அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். 27 வசனத்துல உன் பேர் என்ன? இப்பமாவது உண்மை பேசுறியான்னு பார்ப்போம், மனம் திரும்பிட்டியான்னு பார்ப்போம். மனம் திரும்புதல் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்பா கேட்கும் போது ஏசான்னு சொன்னால, இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உண்மையை சொல்றாரு, நான் யாக்கோபு. நான் ஒரு யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு ஏமாற்றுகிறவன், நான் ஒரு பாவி, ஆண்டவரை நான் தப்பு பண்ணேன், ஆண்டவரை இந்த மாதிரி இன்னாரு ஏமாத்தினேன், ஆண்டு இப்படி செய்த என்ன செய்தீங்களோ அதை இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறீங்களா? மன்னிப்பு கேட்கிறீங்களா? அவர் சொல்றாரு, நான் ஒரு எத்தன். எத்தன் என்றால் ஏமாற்றுகிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாருங்க. இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்ற போறார், உங்களுக்கு நிறைவேற்ற போறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான அம்மா, ஐயா, கேட்டுக்கொண்டிருக்க உங்களை ஏதோ ஒரு காரியம் உங்களை இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? ராத்திரி தூங்கினா தூங்க முடியல, வியாதி, இந்த வியாதி ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் தூங்க முடியாம இருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த காணொளி சமூகத்தில் சொல்றீங்களா, நான் ஒரு பாவி. எப்படி யாக்கோபு நான் ஒரு பாவி அப்படின்னா ஒரு எத்தன் ஏமாற்றுகிறவன் என்று சொன்ன. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். இஸ்ரவேல், இஸ்ரவேல் எனப்படும். அருமையானவர்களே, இஸ்ரவேல் என்றால் மீட்கப்பட்ட குடும்பம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இவ்வளவு நாளும் நான் இஸ்ரவேல் தானே, ஆனா அந்த இஸ்ரவேலாய் மாறுகிறதற்கு நீங்க என்ன செய்றீங்க? சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துல நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய உம்மை போக விட. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறணுமா? பிரச்சனை வெளியே வரணுமா? ஆண்டவர் சொல்லுங்க, நான் ஒரு எத்தன்பா. எத்தன்னா அப்பாவை ஏமாத்தினேன், அண்ணனை ஏமாத்தினேன், மாமனாரை ஏமாத்தினேன். நீ என்ன என்ன செய்தீங்களோ அதை ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இஸ்ரவேல் குடும்பத்திற்கு நான் சொன்னேன் நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களை முடிந்தால் தொலைக்காட்சிக்கு முன்பதாக முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடப்பட்டிருக்கிறது, காரணம் இதுதானா? ஆண்டவரே நான் என் அண்ணனை ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க அம்மாவை ஏமாத்தினேன், என் கூட பிறந்தவர்களை அக்காவை ஏமாத்தினேன், தங்கச்சி ஏமாத்தினேன், ஆண்டவரே என் கூட வேலை பார்க்கிறவங்களை ஏமாத்தினேன், என்னை நம்பினவர்களை ஏமாத்தினேன். நான் ஒரு ஏமாற்றுகிறவனாய் காணப்பட்டேன், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என்ன ஒரு விஷயம் மன்னியும் என்று சொல்லி கேட்கிறீங்களா? நிச்சயமா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தை அவர் நிறைவேற்ற போகிறார். பரலோகத்தின் தேவனே, யார் யார் தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த வேளையில ஜெபிக்கிறார்களோ இன்னைக்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற தொழில்ல பயங்கர நஷ்டம், குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை,
என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, என் பையனை எவ்வளவுதான் படிக்க வச்சாலும் படிப்பு ஏறலையே, எனக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வராமல் தடைபட்டு நிக்கிறே, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போகிறார். நீங்க உங்களை பார்த்து கேட்கிறாரு, மகனே உன் பேர் என்ன, நீ யார்? நீங்க சொல்லுங்க, நீ யார் என்பதை இயேசு இடத்துல சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. நன்றிப்பா, இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒரு வல்லமை இறங்குறதுக்காக நன்றிப்பா. ஒரு வல்லமை இந்த வேளையிலே பிள்ளைகள் மேல இறங்குறதுக்காக நன்றி. நன்றி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புத வல்லமை பிள்ளைகள் மேல இறங்குறதுக்காக நன்றி. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறேன், இன்றைக்கும் அற்புதம் செய்வதற்காக நன்றிப்பா. அந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் செய்தியை பார்க்க பிள்ளைகள் மேல ஒரு நம்பிக்கை வருவதற்காக நன்றி, விசுவாசம் வருவதற்காக நன்றி. தொடர்ந்து நாம மையப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஜெப மையத்தில் நீங்க ஃபோன் பண்ணி பேசலாம். பேசி உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.